அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா. என்ன நிலா, இன்னும் தூங்கலையா? நீ இங்க வந்து நிக்கிற என்ன? என்னை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ தூங்கலையா? மணி என்ன ஆகுது? மணி 1 மணிக்கிட்ட ஆக போகுது. இந்நேரத்துல முடிச்சுக்கிட்டு என்ன செய்யற? நான் தூங்கலன்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் பேசிட்டு இப்பத்தே அவங்க சோழியை பார்த்துட்டு போய் தூங்க போனாங்க. எண்பட்டு நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படியே மேலே பார்க்கும்போது மேலே நின்றுக்கு இருந்தேன். சரி, எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு உன்கிட்ட பேசலாம்னு வந்தேன். இந்நேரத்துல என்ன செய்யற? தூக்கமே வரல நிலா. அதே வெற்றி, இன்னமும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கியாக்கும்? சிச்சி, அது நினைச்சு வருத்தப்படல. உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சீர்ச்சனம்லாம் உள்ள வந்து இறங்கி இருக்கணுமே. பார்த்தேன். வீட்டுக்குள்ள போயிட்டு தான் வரேன். எல்லா சீர்ச்சனமும் இறக்கியிருக்காங்க. யாருன்னு கேட்டேன். அப்பா சொன்னார் உன் மாமாதே வந்து வச்சாருண்டு. அதை பற்றியும் கேட்டு போகலாம்ன்றதே வந்தேன். என்னதே சண்டை போட்டு அக்கா பிரிஞ்சு கிடந்தாலும் செய்ய வேண்டிய கடமைய கரெக்டா செய்யணும்னு எங்க அப்பா என் தங்கச்சிக்கு எல்லா சீரையும் இறக்குனாரு. ஆனா அப்ப கூட அத்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுச்சு? என்னதே சொந்த பந்தமா இருந்தாலும் தனித்தனியா பிரிஞ்சு கிடந்தாலும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதானே ஆகணும். அதனால அது எப்போதையும் மாற்றக்கூடாது. இன்னும் என்னென்ன முறை செய்யணுமோ அத்தனை முறை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பாவுக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. என் அம்மா அப்படி பேசாம இருந்ததானே ஆச்சரியப்படுறதுக்கு? இல்ல நிலா, பேசுறத எதுவுமே சொல்லல. ஆயிருந்தே ஆனாலும் கூட பிறந்த அண்ணன் இல்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதே என்னவா? இங்க பாரு வெற்றி, வெட்டி வீராப்ப கையில தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறவங்க எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, புரியுதா? அனுசரிச்சும் போக மாட்டாங்க. என் ஆத்தாரை பத்தி உனக்கு தெரியாதா? என்ன வெண்ணைக்கு சண்டை ஓட்டு பிரிஞ்சிருக்கோம்டே தெரியாம பிரிஞ்சு நிக்குது. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இது பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு தெரியல. என்ன மாமாவே அதுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாரு. நீ ஏன் இம்பிட்டு வருத்தப்படுற? சரி, ஒருவேளை மாமா வருத்தப்பட்டாலும் என் ஆத்தாளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் இல்ல. வேற எதுக்கு வருத்தப்பட்டு நிக்கிறியா? இல்ல, இன்னும் தமிழுக்கு சடங்கே வைக்கல. சடங்கு வைக்காம கல்யாணமே முடிச்சிட்டோம். அதையும் யோசிக்கிறேன். சடங்கு வைக்காம ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு. அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீரு சிறப்பு எதையுமே செய்யல. அதே ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாவே இருக்கு. தமிழுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாதுன்னு ஒரு அண்ணனா இருந்து நான் யோசிக்கிறது சரிதானே? உன்னோட யோசனை இங்க யாருமே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நீ அண்ணங்கிற ஸ்தானத்துல இருக்க, நீ தமிழுக்காக யோசிக்கிற, புரியுதா? மாமாவும் அப்படித்தான் இருப்பாரு. எல்லாருமே அப்படித்தான்டா. நீ ஒன்றும் வருத்தப்படாத. என்ன, சீக்கிரமாவே நம்ம எல்லாமே தமிழுக்கு செய்வோம். நான் இருக்கேன்ல, வேற என்ன கவலை உனக்கு? இங்க பாரு, இந்த குடும்பம் எப்படி பிரிஞ்சது எதனால பிரிஞ்சதுன்னா எனக்கு தெரியாது. என்ன, ஆனா சேர்த்து வைக்கிற கடமை உனக்கும் எனக்கும் தான் இருக்கு. அப்புறம் வெற்றி, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒரு வேஸ்ட் ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே நானும் எத்தனையோ முறை போக ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் முடியல. நாளைக்கு வாரியா, 2 பேரும் போயிட்டு வருவோம். அங்கே இருக்குடி. கண்டிப்பா இந்த குடும்பத்தை நீங்க 2 பேரும் ஒன்று சேர்த்துருவீன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும்பா வெற்றி. உன் ஆத்தாளோட ஆசையும் உன் தாத்தாவோட ஆசையும் சும்மா போவே போகாது. பார்க்கலாம் எத்தனை நாளைக்குதே இந்த வெட்டி வீரப்பு எல்லாத்தையும் எத்தனை நாள் காட்டாலும் பார்த்துருவோம். அதே என் மக தமிழ் அங்கே போயிருச்சுல, தமிழ் என்ன நினைக்குதோ அதை நடத்திடும். இல்லை வெற்றி, எனக்கு இந்த வேஸ்ட் ரூமில் சர்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே நானும் நிறைய டைம் போக ட்ரை பண்ணுறேன். ஆனால் என் ஆத்தா அதுக்குள்ளே போவே விட மாட்டேங்குது. எங்கேயாவது போனால் ஏதாவது பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுறது. ஆனால் நாளைக்கு இவங்களை பூரா எங்கேயாவது வெளியே அனுப்பி போட்டு நான் 2 பேரும் உள்ளே போவோமா? இது என்ன புது பழக்கமா இருக்கு, வேஸ்ட் ரூமை தேடி பார்க்கறது? இல்லை, அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. அதுலலாம் நிறைய விஷயம் இருக்கு. என்ன அப்படியா? சரி, பார்த்துருவோம். என்னவா? இல்ல, இன்னைக்கு கூட என் அண்ணங்கிட்ட மாலை போடும்போது ஏதோ ஒரு சங்கதி சொன்னியாம்ல, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தியாம்ல. ஏதோ உனக்கு எனக்கும் சீக்கிரமா குழந்தை பிறக்க போது என் அண்ணனோட மடியில் வச்சு காது ஊற்ற போறோம்ண்டு. அன்னைக்கு இதைத்தான் சொன்னேன், இப்போவும் இதைத்தான் சொல்ற. எப்படி இது நடக்கும்?
என்ன எப்படி நடக்கும்னு கேட்டதுக்கு மேலே கை வைக்கிற? தப்பு. குட் டச் பேட் டச் தெரியாதா? அது எப்படி குட்டச்சு பேட்டச்சு? பொண்டாட்டி தொடுறதுக்கு குட்டச்சும் தேவையில்ல பேட்டச்சும் தேவையில்ல. அது பொண்டாட்டிய, ஆனா நம்ம காதலி. காதலினாலும் பொண்டாட்டினாலும் ஒண்ணுதே. இப்ப எதுக்கு என் அணையிட்ட அப்படியே சொல்லிட்டு தெரியுற நீ? அதெல்லாம் மாமனுக்கும் மச்சானுக்கும் நடுவுல உள்ள உறவு. அதெல்லாம் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது. என்ன வெண்ணிக்கு தெரியக்கூடாது? சொன்னா கேளுடி. ரொம்ப பண்றேன்னா விட்றா. இப்ப சொல்லுங்க, குட்டச்சது பேட்டச்சதுன்னு. ஏலே, நான் சும்மா பேசுறதுக்குலாம் நீ வேணுண்டே பண்றேன்னு. நான் பாட்டுல செவனடி இருந்தாலும் என்னைய உசிப்பேத்தி விடுறது ஒரு ஜோடியா போச்சுல. அண்ணன் ஊசி பத்தி விட்டனா? சொல்லணுமோ? வேண்டாம் வேண்டாம். கலெக்டருக்கு நல்ல கொழுப்பு கூடி போச்சு. என்ன சரி பண்ணிடுவோமா? வேண்டாம் வேண்டாம். நீ எப்படி சரி பண்ண வேண்டிய தெரியும். நான் வாரேன், விடு. நம்மகிட்ட பையன் இருக்குல்ல, பரவதுக்கடி வம்பளுக்குற. ஏய், முன்னெல்லாம் உன்னை நம்பலாம்டா. ஆனா இப்பெல்லாம் நீ அண்ணங்கிட்ட பேசுறத பார்த்தா நீ அதை நடத்திடுவ போல. அதனால இனி உன்னை நம்பவே கூடாது. நீ சரியான ஃப்ராடுடா. என் ஃப்ராடு பிடிக்கலையோ? அவன் சொன்னது. அப்ப சரி, தொடங்கிடுவோமா? வாழ்க்கையே எவ்வளோ ட்விஸ்ட் இல்லை? நேற்று வரைக்கும் நமக்கு சொந்தமான ஒரு பொருள் இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு சொந்தமாகுது. அதை பார்த்துட்டும் அது என்னோட பொருள்னு நம்மளால சொல்ல முடியல. இதுதான் லைஃபோட ரியாலிட்டி போல. ஆனால் தமிழ், ஆரம்பத்தில் உன் கூட ஃப்ரெண்டாக தான் பழகினேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி காதலாக மாறிச்சுன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஓகே, எதுவும் சில காலம்தான். நம்ம நினைக்கிறது எப்போதுமே நமக்கு நடக்கவே நடக்காது. அப்படி ஒரு வேளை நடந்துருச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதுவும் லைஃப்பில் ஒரு சில ஏமாற்றங்கிறத தாண்டி லெசன் கூட சொல்லலாம். லெசன் தான். ஏன்னா அடுத்த தடவை நம்ம இதே மாதிரி ஏமாறாமல் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல. எல்லாருக்குமே லைஃப்பில் லெசன்ஸ் கிடைக்கும். எனக்கு முன்னாடி கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் தமிழ், இப்படி ஒரு கேரக்டரை லவ் பண்ணதை நினச்சி நான் ரொம்ப பெருமை தான் படுறேன். ஏன்னா உன்னோட கேரக்டர் அப்படி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு போகிற தன்மை, எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, எல்லாம் மாறும், நம்புவோம். நீ எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும். நீ ஹாப்பியாக இருப்ப. ஏன்னா உன்னோட குணம் அப்படி. பட் பாண்டி உன்னைய ஹாப்பியாக வச்சுப்பானான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. எப்போதுமே நமக்கு சொந்தமான பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறத விட இன்னொரு இடத்துல இருக்கும்போது அது ஹாப்பி தான். ஆனால் அது சேஃபாக இருக்கும்போது இன்னும் ஹாப்பி. சேஃபாக இருக்குமா இருக்காதுங்கிறது தான் என்னோட டவுட்டு. ஓகே, நம்புகிறேன் சேஃபாக இருக்கும். எப்போதுமே இந்த நிலாவை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பார்ப்பேன். ஏன்னா அம்மா நீ அங்கே இருப்பேன்டு என் மனசுக்குள்ள நினச்சதுண்டு. ஏன்னா அப்பா அப்படித்தான் சொல்லி என்னையும் அண்ணனையும் வளர்த்துருக்காரு. ஆனால் என்னமோ இன்னைக்கு இந்த நிலாவை பார்க்கவே பிடிக்கலம்மா. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஏன் வெறுப்பாக இருக்குன்னு தெரியலம்மா. ஆனால் ஒன்றுமா, உனக்காக செஞ்ச அந்த தியாகத்தை நான் யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுத்துடவே மாட்டேன். இது இப்படியே இருக்கட்டும், என்னோடயே இருக்கட்டும். ஆனால் ஒன்று, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த தொந்தரவும் எந்த துன்பமும் வராமல் நீதையும் பார்த்துக்கிறணும். நான் இப்போவும் மனசுக்குள்ள நினைக்கிறது என்னடா, இவன் கூட வாழ இல்லைம்மா. எனக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஏதோ இருக்கிற நாள் சில உண்மையில நான் வெளியே கொண்டு வர வரைக்கும் இந்த வீட்டில் அவன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சாகணும். ஆனால் அவனுக்கு பொண்டாட்டியா என்னால் இருக்க முடியாதுமா. எனக்கு வேற வாழ்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்ல. கடைசி வரைக்கும் அண்ணனுக்கு தங்கச்சியாவும் அப்பாவுக்கு மகளாவுமே இருந்துட்டு போயிடுறேம்மா. நீவேம்மா
எனக்கு எப்போதுமே துணையா இருந்து என்னைய பாதுகாக்கணும். சில வழிகளை கடந்து போறது கஷ்டம்னு தெரியும், ஆனா அதுவே நெசமா இருக்கிற பட்சத்துல கடந்து போயிதே ஆகணும்டா, கடந்து போயிதே ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதேம்மா எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். பரவாயில்லம்மா, நம்ம ஒரு சில விஷயங்களை மறைக்கிறதுனால இங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த விஷயத்துல மறைக்கிறதுல தப்பே கிடையாது. நான் செஞ்சது சரிதானம்மா? எனக்கு தெரியும், சரிதான். எதுவும் கடந்து போகும். வாங்க. சாரி, ரொம்ப நேராகி போச்சோ. நான் வெளியே போயிட்டு அது மன்னிச்சுக்கிறேங்க. இப்போதே அத்தை காப்பி கொடுத்தாங்க, அதான் கொண்டு வந்து வாங்கிக்கிறேங்க. என்ன புதுசா வாங்க போங்கண்டு எப்போதும் ஆர்மிக்காரன் தானே கூப்பிடுவேன். இல்லைங்க, அது ஒன்றும் இல்லை, மன்னிச்சுக்கிறேங்க. அது வரல, பிடிங்க. பக்கத்துல வா. வேணாம் ஆர்மிக்காரரு, நான் வீட்டுக்கு தூரம். எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு துணியெல்லாம் துவைச்சு போடணும். அத்தை ஒத்தையால இருந்து வேலை பார்க்குறாங்க. வீட்டுக்கு தூரம் சொல்ற, அப்புறம் எப்படி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்ப்ப? பொட்டப்பிள்ளைய வேலை செய்யக்கூடாதோ? செஞ்சுதே ஆகணும். வீட்டுக்கு தூரமா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் பொட்டப்பிள்ளைய செய்யற வேலையை கரெக்டா செஞ்சிடணும். அதெல்லாம் அம்மா பாத்துக்கிடுவாங்க, பக்கத்துல வா, உன்கிட்ட பேசணும். இந்த மாதிரி சமயத்துல பக்கத்துல வரக்கூடாது ஆர்மிக்காரர், உங்களுக்கு தெரியாதா? அப்படிங்களா? நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சமயத்துல பக்கத்துல வரக்கூடாதுன்னு யாரு என்ன சொன்ன? உடனே நான் கழிச்சா சாப்பிட போறேன். அறுத்தறி செஞ்சாலும் செஞ்சிருவிய. அடியே வாடி பக்கத்துல. புடிங்க காப்பி, நான் போறேன், எனக்கு வேலை இருக்கு. அத்தை ரேஷன் கடைக்கு வர போகணும்னு சொன்னாங்க. அத்தை ஒத்தையா எல்லா வேலையும் செய்யவே மாட்டாங்க. நாத்தனாரும் ஏதோ படிக்கிறதுல பிஸியா இருக்காங்க. அவங்களும் பாவம்ல, ஒரு வீட்டுக்கு மருமகளா வந்த பிள்ளை தானே எல்லாத்தையும் செய்யணும். புடிங்க ஆர்மிக்காரரு, நீங்க வந்ததுனால அப்புறம் நான் வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. என் அம்மா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. எதுக்கு நீயா சும்மா ஆளுநர்ந்து விட்டுக்கு இருக்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி பேசாம நில்லு. என்ன? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை? அப்படி இல்லடி, நேத்து நீ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிட்ட. நீதே ஆசைப்பட்ட, நீதே குழந்தை வேணும்னே கேட்ட, நீயாதே எல்லாமே செஞ்ச. பிறவென்ன எல்லாம் தொடங்கும் போது ஏன் அப்படி விலகி போன? இப்ப என்ன உங்களுக்கு அது முக்கியமா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? இப்ப அதுதான் முக்கியமான்னு கேக்குறேன். காப்பி மட்டும் வாங்குங்க, நான் போறேன். நில்லடி, எதுக்கு சம்பந்தமே இல்லாம கோவப்படுற? எனக்கு கோவம் வந்தா நான் அப்படிதான் கோவப்படுவேன். அதுக்கு எனக்கு இதுதான் காரண காரியம்னு சொல்ல தெரியாது. இது இப்ப வாங்குறீங்களா, நான் போகட்டுமா? இல்லனா நான் பாட்டுல தரையில ஊத்தி விட்டு போயிடுவேன். செஞ்சாலும் செய்வ, யாருக்கு தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி இப்ப என்னதையும் பிரச்சனை உனக்கு? ஏதாவது வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனையா? நீ ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிட்ட. ஏன்னா இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அப்படி நெருங்கினது கிடையாது. தாட்டி அப்படி நெருங்கும் போது நீ ஏன் அப்படி கத்துன? என்னம்மா பிரச்சனை சொல்லு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. எதா இருந்தாலும் நான் என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, நீ பாருங்க ஆர்மிக்காரர், இனிமே குழந்தை குட்டிலாம் பத்தி பேச வேணாம்னா. நானே குட்டி பாப்பா மாதிரி தானே இருக்கேன். நானே குழந்தை குட்டி மாதிரி, நம்ம குட்டி பாப்பா மாதிரி நானே இருந்துக்கிறேன். இனிமே நம்ம குழந்தை குட்டி அப்புறம் முதராத்திரி இதை பத்தியெல்லாம் நம்ம பேசவே கூடாது. வேணாம் என்ன, இந்தாங்க பிடிங்க, நான் போறேன், அத்தை கூப்பிடுவாங்க. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. எப்ப நெருங்கினாலும் வேணாம் வேணான்னு தான் சொல்றா. ஆனா நேத்து நடந்துக்கிட்டது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. பிரபா, இது இப்படியே விட்டோம்டா இது வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். இவ அப்படி நடந்துக்கிறதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கும். அடிக்கடி அத்தை சொல்லிட்டே இருப்பாங்க, சின்ன பிள்ளைல அம்புட்டு விவரமா அம்புட்டு தைரியமா தெனாவட்டா சுத்திட்டு தெரிஞ்சது, கல்யாணத்துக்கு பிறகு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. இதை பத்தி கவி மச்சாட்ட விசாரிப்போம். வாரதுல இருக்கட்டும், இன்னைக்கு வெளியே போவோமா? நான் வரல ஆர்மிக்காரரு, நல்ல வீட்டுக்கு தூரம் சொல்லிட்டோம்ல, என்னால அங்கங்க நடக்க முடியாது, எனக்கு வயிறு வலிக்கும். இங்க பாரு, இந்த மாதிரி சமயத்துலதான் மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறணும். தேவையில்லாத டிப்ரெஷன் எல்லாம் வரத்தையும் செய்யும், புரியுதா? நான் இப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன். அதுக்கு பிறகு வெளியே போவேன்னு.
நீ எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டே இருக்கணுமா? சொன்னா குறைஞ்சிருவீங்களோ? கோவம் வருதோ? நீ என்கிட்ட பேசவே பேசாதீங்க, நான் வாரேன். கண்ணகி நான் வாரேன் அன்னிக்காரரு. நீங்க காப்பி குடிச்சிட்டு நீங்க எங்கேயோ போங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வாரேன். ஆற்றின் அலை வரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா? நெஞ்சு நனைகின்றதா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா? காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தே ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. இலை எடுவட்டவனே, என்னடா இதெல்லாம்? ஏமா பார்த்தா எப்படி தெரியுது? கூலிங் கிளாஸ், பூக்கள், நோ 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 நோ, ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீனா? இதுல உனக்கு புரிய வேணாமாமா? எல்லாத்தையும் உனக்கு விளக்கிக்கிட்டே இருக்கணுமா? இலை காலம் கடந்து போச்சு, பேரம்பேத்தில எடுக்க போறிய, இப்ப என்ன? ஏன் அப்பதா பேரம்பேத்தில எடுத்துட்டா என் மாமனாரு சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? என்ன மாமனாரே? சரியா சொன்ன மருமகளே. நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி மண்டையில அடிச்சு சொல்லுவாங்களா எல்லாத்துக்கும்? அப்பா இருந்தாலும் ரொம்ப ஓவர் பாதெல்லாம். மாமனி, நீ எதுக்கு வெக்கப்படுற? இல்ல எனக்கு விளங்குற, நீ எதுக்குல வெக்கப்படுற? போப்பா, ஒரே வெக்கமா வருது. ரகு, உங்க குடும்பமே கொஞ்சம் அப்படி இப்படியா, இல்ல நீ மட்டும் அப்படி இப்படியா? போங்க குட்டிய. யோ, பூ விக்கிற விலைக்கு எம்புடு பூ வாங்கிட்டு வந்திருக்க நீ? இப்ப எதுக்கு தேவலாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன செய்ய போற? பாயமுற்றி கொடி காதலி, உனக்கு என்னன்னு கேக்குறேன். நான் அப்படிதான் பூ வாங்குவேன், காசுல என்னோடது. காசு இப்படி கரியாக்கு நல்லா விளங்கிரும். பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கமே, அதுக்கு நகை பிகா சேப்போம் அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி காசை கரியாக்கி எல்லாத்தையும் வீணாக்கு. ஏன் மாமியாரே, இப்பதான் ஒரு பொட்ட பிள்ளை பெத்து வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகத்துல வருதோ? சரி, பொட்ட பிள்ளை பெத்து வச்சிருக்கிறதுக்கும் நகைபக சேர்த்து வைக்கிறதுக்கு என் மாமனார் பூ வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம்? சரியான கேள்வி, சாணி எடுத்து மூஞ்சி அடிச்ச மாதிரி. இல்ல மாமனாரே, எனக்கு சந்தேகம், அதனால சந்தேகத்தை தீர்த்துக்கலாம்ன்றதே. சொல்லுங்க மாமியாரே, ஒரு மிஞ்சி போனா இந்த பூ கூடையெல்லாம் பார்த்தா ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறேங்க. என்னோட கணக்குப்படி 200 ரூபா. 200 ரூபா காசு செலவு பண்ணதுனால உங்க மகளுக்கு நீங்க சேர்த்து வைக்க போற அந்த நகையில ஏதாவது 1 ரூபா குறைஞ்சு வச்சா என்ன? இந்த கேள்விக்கு போய் தொங்குடி பா. எனக்கு கயிறு வேணுமா என்ன? மாமியாரே ரொம்பதான் ஆடிக்கிருக்கிய. நான் எங்கடி ஆடிக்கிருக்கேன்? நான் சரியாத்தே இருக்கேன். என்ன நீ தான் ஆடிக்கிருக்க? அம்மா, இவெல்லாம் ஆடாட்டு வச்சுக்கையா, இது பூமியா அதிர்ந்து போயிரு. நீ பேச மாமா, ஒரு நல்ல ஜோலிக்காக இதெல்லாம் பண்ணிக்கிருக்க. நீ வந்து என்னமா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிருக்க? தேவையில்லாத நம்ம அகற்றி விட்டணுமா? மாமனாரே, சரி அகற்றதெல்லாம் இருக்கட்டும். இது என்ன கோலம் இல்ல, எனக்கு ஒண்ணு விளங்கல. என்ன நினைச்சிருக்கியா? எல்லாம் விசேஷம் தான் மருமகளே. மாமனாரே, அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏய் சீ வாய்முறி. என்ன கக்கூஸ் லாஜச்சு? மாமியாரே, அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்கம்மா. பள்ளிக்கூட பக்கம் ஒதுங்கி இருந்தா தானே கோழி காதலி. அத மருமகளே, இவெல்லாம் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆக மாட்டேன் மருமகளே. நீ என்ன செய்யறா? மாமனாருக்கு ஒரு நல்ல பொண்ணை பாரு. வா, என்ன பண்ணி இன்னமும் உனக்கு இன்னும் இளம்பு திரும்பிட்டே இருக்காப்பா. கொஞ்சமாவது நீ கொஞ்சம் அப்பா மாதிரி நடந்துக்கப்பா. என்ன இளம திரும்புது? அப்பா மாதிரி நடந்துக்க. இல்ல நல்லா யூட்டடா. என்ன மாதிரிலாம் யாருமே வர முடியாது. என்ன கட்டிக்கிறதுக்கு கியூல ஆள் நிக்கிறாங்க தெரியுமா? ஏன் கேரளா இவளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் பாட்டு பாடுவாங்களா? என்ன மானமுள்ள பையன் நின்னு மருந்த இல்ல கேட்டாக அந்த மன்னார் கொடியில் கேட்டாக சீசனத்தையோட வந்து சீமையில கேட்டாங்க அதையெல்லாம் ஒண்ணாக. ஐயோ தப்பா பாடிட்டு மகனே. கோழி காதுல மாட்டிக்கிட்டேன். விடுங்க மாமனாரே, அதெல்லாம் சரி பண்ணிடலாம். என்ன மருமகளே, இது நீ ஏன் கேட்கணும் மருமகளே? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பூவை எடுத்து போலன்னு வச்சுக்கோ, மண்டை உடஞ்சு போயிருவியா? உனக்கு கூலிங் கிளாஸ் ஒண்ணு குறைச்சலா? ஆண்டி பொறாமையா இருக்கடி கோழி காதலி. வாயை முன்னாடி வச்சுக்க கூலிங் கிளாஸ் உடச்சு வாயை தட்டி விட்டுருவேன். ஆளு மண்டை பாரு. நான் அந்த கூலிங் கிளாஸ் போட்டு ரோட்ல நடந்து போட்டேன்னு வச்சுக்கோயே, எப்படி திரும்ப அதுல பாட்டு போடுவாங்க? மறுபடியும் எல்லாத்துக்கும் பாட்டு போட்டு எனக்கு ஒரு பாட்டு போடு. மருமகளே, இந்த பாட்டுல ஏதாவது குத்தமுறை இருக்கா மருமகளே? சொல்லி எனக்கு சரிதானே? ஐயோ அழகு மாமனாரே, உங்களுக்கு யாராவது குத்தமுறை சொல்ல முடியுமா? நீங்க அழகு மாமனாரே, நீங்க அவ்வளவு ஸ்டைல் தெரியுமா? நீங்க இந்த கண்ணாடி போட்டு ரோட்ல போய் நின்னு உங்க பின்னாடி அப்படி வரிசையா வருவாங்க அத்தனை பேரும். ஆனா ரதி, இந்த அளவுக்குலாம் செய்யக்கூடாது. என்ன நீ சும்மா இரு. அவனே என்னடா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெக்கப்படுற? நீ அப்பட மாதிரி என்ன நினைச்சேன்? என்னடா இப்படி இருக்க? இதே ஆம்பளைனா ஒரு தைரியம் வேணும்டா. என்னடா இப்படி இருக்க? மாமனாரே, எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட முடியுமா மாமனாரே? மாமனார் நீங்க ஒரு மாதிரி திணுசு மாமனாரே, எப்போதுமே திணுசா இருப்பீங்க. பெரிய மருமகளே, ஏண்டி எல்லாரும் பிளான் போட்டதே இப்படி செய்றீனா? என் காசு பூரா கரியாக்கணும், என்ன பிச்சைக்காரியாக்கி நடுத்துருல உட்கார வைக்கணும். இதெல்லாம் மட்டும் பல பல படக்காரியா மின்னிக்கு இருக்கா. பிச்சைக்காரி விட கேவலமா ஒத்த சேலையே பல வருஷமா கட்டிக்கிருக்கா. கல்யாணம் முடிச்சதுல இதே சேலையில தான் சுத்தி தெரியுறா. குளிக்கிறாளா, பாத்ரூம் போறாளா, எதுவுமே தெரியல மருமகளே. ஆனா என் தலையெழுத்து கட்டிட்டு என்ன செய்ய? விடுங்க மாமனாரே, எல்லாம் சில காலம். அதான் மருமகளே, சீக்கிரமா இன்னொரு கல்யாணம் பண்ணி. ஓ
உனக்கு இன்னொரு கல்யாணம் ஒண்ணு குறைச்சலா? உனக்கு இந்த பொண்டாட்டி வச்சு சமாளிக்க முடியல, இல்ல உனக்கு 7 பொண்டாட்டி? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா, அவனுக்கு 92 பொண்டாட்டியா? எப்படிட்டு அப்பா சொல்லிட்டிய 9 பொண்டாட்டி. ஆமா, இப்ப கணக்குதே முக்கியம், இல்லனா மட்டும் உன் அப்பனுக்கு ஊரு பூரா பொண்டாட்டி இல்லாமதே இருக்கு. சரி மாமனாரே, என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மருமகளே. நானு நேத்து நம்ம மகளுக்கு வந்து அது வந்து பூ போட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணேன். என்னோட மருமகளுக்கு பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணலன்னா நான் இன்னும் மாமனார். அப்படின்னா என்னமா அம்முக்குட்டி உங்களுக்கு புரியல? இன்னும் புரியாம இருந்தீங்கன்னா என்ன அம்முக்குட்டி நீங்க எனக்கு புரிஞ்சிருச்சு பூவாயிட்டு வந்து சொன்னீங்க. இப்பதானே நீ என் மையங்கிறத நிரூபிச்சிருக்க. இப்பதான் நீ என் மையன். அப்ப என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தியாப்பா? இல்லடா, வா சித்திகாரி தான் குப்பை தொட்டில இருந்து பிறக்கிட்டு வந்த. மருமகளே நல்லா வச்சு கலாய்க்கிறாங்க போல. மாமியாரே வாய மூடுங்க, என்ன உங்க பாட்டுல பேசிட்டே இருக்கியா? அம்மா எதுக்கு பேசுற? அதுல நீ பேசக்கூடாது, நீ பேசவே கூடாது. பேசுனா பூவை பூரா அமைக்க வாய்ப்பு திருச்சி விட்டுருவேன் பாத்துக்க. என்னமோ பண்ணி தொலைங்க, என் காசை பூரா கறியாக்கி நீ பிச்சைக்காரியாக்கி நடுத்தருவுல உட்கார வைக்கணும். நடுத்தருவுல இல்ல, பெருமாள் கோயில்ல. சித்தி, பெருமாள் கோயில்ல தான் நல்ல கலெக்ஷன் இருக்கு. இது என்னடா குடும்பம்? சரி மாமனார், இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வருஷத்துலயே ஜூனியர் சூப்பர் ஸ்டார் வேணும். அதுக்கு தான் இந்த பூ. நான் போய் டெக்கரேஷன் பண்றேன் மருமகளே. இந்த ஆள்லாம் ஒரு மாமனாரு, இந்த ஆள்லாம் ஒரு அப்பே, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா கும்மி அடிங்க உட்காந்து. மாமியாரே வயிறு எரியுதா? மருமகளே, அசிடிட்டி ப்ராப்ளமா இருக்கும். மாமனாரே அசிடிட்டிக் இல்ல மாமனாரே, அசிடிட்டிக். என்னை கலாய்க்கிறீங்கள, உங்க எல்லா தலையிலும் இடி விழுக. போடி போடி போக்கத்தவளே. மருமகளே, மாமனார் ரெடி பண்ணிடுவா மகனே. அப்பாச்சி பூ வெக்கமா இருக்கு. மருமகளே, குடும்ப பாடல் நல்லா இருந்துச்சு. நான் போய் என்னுடைய வேலையை தொடங்குறேன். மகனே, ஹெல்ப்புக்கு வரியாடா? பூ வெக்கமா இருக்கு. ஐயோ ஏனே உடைய மகனா பெத்ததுக்கு இன்னைக்கு தானே உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்க. ஓ, முதராத்திரியோ எப்படி நடக்குதுன்னு பாக்க. மருமகளே, ஐ லைக் யூ. மாமனாரே ஐ லவ் யூ. அம்முக்குட்டி, அதுல எனக்கு சொல்லணும், என்ன எங்க அப்பாவுக்கு சொல்றியா? ரகு, முதல்ல நீ வெக்கப்படாம எப்போதும் போல இரு ரகு, அப்பதான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன். போங்க அம்முக்குட்டி. என்ன பொண்ணு அப்படி பாக்குற? மாமா அங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க, என்னைய பார்த்து ஓட்டி எங்கயாச்சும் இடத்துக்கு தள்ளி விட்டுறாதீங்க. உசுர் மேல அம்பிட்டு ஆசை என்ன? ஆமா, இருக்கிறது ஒரு உசுரு. நான் உசுரா இருந்தா தானே உங்க கூட வாழ முடியும். ஓ அப்படி. எப்போதுமே உன் அக்கா தங்கச்சிகளோட தானே போவேன் காலேஜுக்கு. அதுவும் எத்தனை நாள் கழிச்சு போறிய? இன்னைக்கு என்ன ஏன் கூடமா? இல்ல மாமா, அவங்களாம் வந்துருவாங்க. அதே நானு உங்களை பார்த்தோன்னு உங்க கூட வரலாம்ட்டு. ஏன் மாமா, உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஐடி கார்டுலாம் தருவாங்களா? ஏய், நான் கவர்மெண்ட் வேலை பாத்துக்க இருக்கேன். அப்ப என்ன கொடுக்க மாட்டாங்களோ? சரிவே, இந்த மாதிரி தான் வேலை பாப்பியலோ? எந்த மாதிரி தான்? இல்ல, என்னைய எப்படி கூட்டிட்டு போறீங்களா? புன நல்ல அடி வாங்கிட்டு ஓட போறவாரு. இல்ல மாமா, நான் சொன்னேன். ஏன் மாமா, என்னை முத முறையா நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு? இப்ப இது ரொம்ப அவசியமோ? காலேஜுக்கு போவோம், படிப்போம், பாஸ் ஆகும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அந்த ஃபீலை தனிட்டு சொல்லலாம். அப்படியே முகத்தை மறைச்சிக்கிட்டு அந்த கண்ணை மட்டும் காமிச்சல செம்மையா இருந்துச்சு. அப்படி பிடிக்குமோ? உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஒருவேளை உங்க வீட்ல உங்களுக்கு வேற ஏதாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ணா என்ன வேணான்னு சொல்லிடுவீங்களோ? இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிருக்க? வாயை மூடிட்டு பேசாம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், புரியுதா? படி படி படி, நான் ரொம்ப பாசமா பேசுறேன். உங்களுக்கு காதலே இல்ல மாமா. எவண்டி சொன்னது? காதல காட்ட தெரியாம இல்ல, என்ன நேரம் வரும்போது காட்டுவோம். வெயிட்டிங் மாமா. செல்லம். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நிஜம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூருமே. ஏய், எங்கடி இப்படி காலையில சீக்கிரமா கிளம்பி நிக்கிற? ஏன் மாமியாரே, எங்க போறேன்னு தெரியலையோ? ஏன் நான் போட்டிருக்க Dress, நான் நிக்கிறது இதெல்லாம் பார்த்தா தெரியலையோ? ஏலே, நீ என்னடா அப்படின்னு நின்னுக்கிருக்க? ஏய், என்ன சொன்னேன் உங்ககிட்ட காலையிலேயே? அதுல எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? இப்ப எதுக்கு இப்படி கிளம்பி நிக்கிற? என்ன பாண்டி மாமா, வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு. நேத்து ராத்திரியே என்ன சொன்னேன்? இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே விளங்கலையே. இப்ப மட்டும் என் ஆத்தா தமிழ காலேஜுக்கு போவேன்னு சொன்னா அப்புறம் நிலாவோட முகத்தை பாப்பாங்க. இங்க பாரு, என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீ காலேஜுக்குலாம் போக கூடாது. கல்யாணம் முடிச்சிட்டீல, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ படிப்பு. என்ன பாண்டி மாமா இப்படி சொல்றீங்க? ஏன் கல்யாணம் முடிச்சிட்டா படிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? என் இஷ்டம், என்னோட விருப்பப்படிவே நான் இருப்பேன். என்ன கண்டிப்பா நான் படிக்க போவேன். என்ன செய்வீங்க? இங்க பாரு, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு பொட்ட பிள்ளைக்கு புருஷன் புள்ள குடும்பம் மாமியார் மாமனார் அப்படின்னே வாழணுமே தவிர படிப்பு அது இதுன்னு வாழக்கூடாது. ஓ அப்படிங்களா? நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அம்மா அப்படின்னு யார் சொன்னது?
ஒரு பொட்ட பிள்ளைக்கு படிப்புதே முக்கியம். அந்த காலத்துல தான் அடுப்படியில போட்டு உள்ள தள்ளி விட்டியே. இந்த காலத்துல எந்த பொட்ட பிள்ளை படிக்காம இருக்கு? எதுக்கு படிக்க வேணாம்னு சொல்றிய? அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயமா? இதுல நீ படிக்க வேணாம்னு சொல்லி வீட்டுல அடுப்படியில போட பாக்குறீங்களோ? ஏய் வாய மூடி. என்ன அப்படியே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு புரிஞ்சுக்கோ, அவ உனக்கு நாத்தனாரு. ஒழுங்கா நாத்தனார் மாதிரி நடந்துக்கோ. அப்பெல்லாம் என்னால இருக்க முடியாது. என்ன செய்வ? இங்க பார்த்தா தமிழ் யார் என்ன சொன்னாலும் சரி, நீ வெற்றி பாதை நோக்கி போயிட்டே இரு. அதே மாமா நான் பண்றேன். ஆனா புதுசா மாமியார் வந்து இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, அதையும் யோசிச்சிருக்கேன். இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் சொல்றதையும் கேட்டாகணும். ஒழுங்கா இந்த வீட்டுக்கு மருமகளா அடங்கி ஒடுங்கி பொட்ட பிள்ளையா இருக்கிற வேலையை பாரு. படிக்க போறேன் அதை பண்றேன்னு படிச்சு மட்டும் என்ன நீ கழட்ட போற? அத்தை, உங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன, ஒரு குடும்பத்துல ஒரு பொட்ட பிள்ளை படிச்சா அந்த குடும்பமே படிச்சதுக்கு சமம். என்ன, இந்த விதத்துல நீனா படிச்சு கலெக்டர் ஆயாச்சு, அடுத்து உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க நானும் படிக்கணும்ல. படிச்சாதானே முன்னுக்கு வர முடியும். என்ன படிக்க வேணாம், நீ அதை செய்யாது இதை செய்யாதுன்னு சொல்றதுக்கு உங்க மைனுக்கு கூட உரிமை இல்ல, உங்களுக்கும் உரிமை இல்ல. தமிழ் இப்பதே சரியா பேச. என்னடி அவளுக்கு ஒத்து ஒதுக்கிட்டே இருக்க? இங்க பாரு, படிக்கலாம் போக கூடாது. படிக்க போற மாதிரி இருந்தா அப்ப வீட்டுக்கே போ, இங்கெல்லாம் நீ இருக்க வேணாம். அதை நீங்க சொல்ல தேவையில்லை அத்தை. இது என் புருஷ வீடு. என்ன, நான் இங்கதான் இருப்பேன், இங்க இருந்துதான் படிக்க போவேன். என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொட்ட பிள்ளைக்கு பிறந்த வீடுங்கிறது விருந்தினர் வீடு மாதிரி, அப்படித்தான் போக முடியும். நீங்க சொன்னா நான் அப்பா வீட்டுக்கு போகணுமா? அப்பெல்லாம் போக முடியாது. எப்பா தமிழாது வேற லெவல்ல இருக்குல்லக்கா, செம்மையா இருக்கு. வாய்வே பேச முடியாது போல. ஏலே, என்னடா எருமை மாடு மாதிரி நின்னுக்கு இருக்க? அவன் என்னமா படிக்க போற, காலேஜுக்கு போற, அப்படி இப்படி நின்னுக்கு இருக்கா? நீ பாட்டுல பேசாம நிக்கிற. அப்ப என்னதான் பண்ண போறிய? மா, நான் எப்படியோ சொல்லி பாத்துட்டேமா, ஆனா அவ இப்படிதான் சொல்றா. ஏலே, என்னாச்சு ஒரு ராத்திரிக்குள்ள? என்னமா அவளுக்கு அப்படி மகடி கூதுன பாம்பு மாதிரி மடங்கி போற? அதெல்லாம் முத ராத்திரி முடிஞ்சா அப்படித்தான். யோ, அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன், வாய மூடிட்டு பேசாம அவன் இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிடுவேன் பாத்து. ஏனிலா, உங்க அண்ணன் கோவப்படுறத பார்த்தா எதுவும் நடந்திருக்காது போலயே. தமிழ்கிட்ட கேட்டுருவோம்க்கா, பேசாம இருங்க. டேய் அண்ணா பையா, என்னடா அண்ணா பையா இப்படி கோவப்படுற? வாய மூடி, வாய திறந்தேன்னு வச்சுக்க, அப்படிதான் பாத்துக்க. என்ன கோவப்படுறத பார்த்தா ஐயோ பாவம். சிரிப்பு சிரிப்பு கேக்குதா? சிரிப்பு மூஞ்ச பேத்துருவேன். அப்படித்தாண்ட சிரிப்பேன். அத்தை, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. என்ன, உங்க வீட்டுக்கு நான் வாழ வந்துட்டேன், உங்க மைனுக்கு நான் பொண்டாட்டி ஆயிட்டேன்னு உங்களுக்கு அடிமையா இருக்கணும்னு என் தலையை ஒண்ணு எழுத கிடையாது. அப்படி நான் இருக்கவும் மாட்டேன். என் இஷ்டத்துக்கிட்டே இருப்பேன். என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. புரியுதா? நான் படிக்கணும்னு நினைச்சது என்னோட விருப்பம். என்ன நான் யாருக்காகவும் எப்போதும் மாட்டிக்க மாட்டேன். புரியுதா? உங்களுக்காக வந்தேன். உங்களுக்குலாம் என்ன, ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா புருஷனுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை, அப்புறம் மாமனாரு மாமியாரு, இப்படியே நாங்க வாழ்ந்துட்டு போயிடணும். எங்களுக்காக வாழ்க்கை நாங்க வாழவே கூடாது. என்ன, அதெல்லாம் இன்னமும் அந்த காலத்திலேயே சொல்றதை நம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல, மூட நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. நான் அப்படி கிடையாது. என்ன, நான் தமிழ் என் அம்மா மாதிரிதான் இருப்பேன். நீங்க தானே மாமியார் ஆசைப்பட்டீங்க, நீதான் என் வீட்டு மருமகளா வரணும்னு. மருமகளா வந்துட்டேன், என் இஷ்டப்படிதான் இருப்பேன். கட்டின புருஷன் சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கட்டின புருஷன் சொன்னாலும் எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு சில நடைமுறை இருக்கு. அப்படித்தான் இருப்பேன். என்ன செய்விய மாமா? நான் ஏதாவது தப்பா பேசுறேனா? இல்லவே இல்லக்கா, எப்போதுமே என் மகன் இலாக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன, அடுத்து என் ரெண்டாவது மகன் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஏய் என்ன 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 சவுண்ட் பலமா இருக்கு. ஏய், ரொம்ப பண்ணாதடி. என்ன, இங்க பாரு, என்ன அந்த திமிர்த்தனமா அட்டைக்கு பார்க்கணும்னு நினைக்காத. என்ன, நானு மகுடிக்கு உதிர பாம்பும் கிடையாது, நீ அடக்கணும்னையும் அடங்கி போற காலையும் கிடையாது. என்ன, எப்படி ஜல்லிக்கட்டுல ஆவேசத்தோட காலை வெளியே வருமோ அந்த மாதிரிதான் நானு. என்னை யாருனாலையும் அடக்கவே முடியாது. புரியுதா? உன்னாலேந்தே ஒருவேளை அடக்கணும்னு நினைச்சிட்டு வையேன், உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் வெளியே போட்டு உடப்பேன். அப்புறம் என் அண்ணங்க கையால உனக்கு சாவதே நிச்சயம். பாரு, நீ சொல்ற எல்லாத்துக்கும் அடங்கி போறேன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு தெரியாது. என்ன, உனக்கு வேற வழியே இல்ல பாண்டி, நீ அடங்கிட்டே போயாகும். ஏண்டி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்குதே இன்னும் உங்க இடத்துல தாலி கட்ட வச்சியா? டெஃபினெட்லி. நிலா, இங்க பாரு, இது எதுவும் சரியில்லை. என்ன, ஒரு பொட்ட பிள்ளைக்கு வீட்டுல வேலை செய்யறதை விட வேற என்ன? வீட்டுல ஒரு வேலை செய்யாம போட்டுருக்கு. அப்படி படிக்க போனடா, பூரா வேலையை செஞ்சு வச்சுட்டு போ. அம்மா, என்ன புதுசா இருக்கு? இத்தனை நாள் நீ தானே செஞ்சுக்கிட்டு இருந்த. இல்லனா வேலைக்கு ஆள வச்சு செய்வேன். இனி வேலைக்கு ஆள் வரக்கூடாது, எல்லாத்துக்கும் நீவே வேலை செய்யணும். ஏன்னா தமிழ் படிக்கிற பிள்ளைல வேலை வாங்க கூடாது. எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு ஆடுறீங்களோ? அத்தை, பிளான் எல்லாம் போடல, இதுவே உண்மை. இப்படித்தான் நடந்துக்குவேன். என் வேலையை நான் சரியா செய்வேன். நீ அதை செய் இதை செய் நான் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன, நான் படிக்க போவேன். நான் படிச்சாதான் 4 எழுத்து நான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் யாரையும் நம்பி வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஒரு பொட்ட பிள்ளை கல்யாணமே ஆனாலும் சரி, கட்டின புருஷனை நம்பி வாழவே கூடாது. தனக்கான வாழ்க்கையை என்னைக்குமே தனியா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். நான் எனக்கான அடையாளத்தை உருவாக்கணும். அதனால நான் யாரை நம்பியும் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எதுலயும் இறங்க மாட்டேன். இது என் வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன். என்னையா பாத்து நீ பாட்டுல எருமை மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி நின்னுக்கு இருக்கா? என்னென்ன பேசுறான்னு பாரு. இந்த காலத்துல ஒரு பொட்ட பிள்ளை என்ன பேசணுமோ அதையும் தமிழ் பேசுது. நான் தமிழுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்பா, ஐ லவ் யூ. அடியே, என்ன எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டமா ஆடுறீங்களோ? ஆட்டமெல்லாம் ஆடல பாண்டி, இதுதான் ட்ரைலர். மெயின் பிக்சரை நீ போ பாப்ப. அவங்க
அவங்க சொல்றது உண்மைதானே? இன்னும் நான் அடையாளம் வேணும். எனக்கான அடையாளத்தை உருவாக்க நான் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டே இருக்கேன். புரியுதா? என்னை தடுத்து நிறுத்தினே நினைக்காதிய. நெருப்பு மாதிரி பொசுங்கி போயிருவியா. என்ன பாண்டி, வரட்டா? ஆனாலும் இப்படி திமிர ஆகாது என்ன? தேர்கிட்டு சண்டை ஓட்டு வந்து அம்மா சாப்பிடாம என்ன போனேன்ட்டு நீ வேற கடுப்பு கிளப்பாம. இன்னைக்கு எனக்கு பிடிக்காத அந்த பச்சை பயிர் குழம்பு வச்சு வச்சிருக்கு. அதே வந்து திம்பியா, நான் ஸ்விக்கில ஆர்டர் போட்டு திங்க போறேன். அடி வாங்கிட்டு ஓட போற என்ன? அது வைக்கிற அந்த பச்சை பயிர் குழம்புக்கு ஏதாவது ஈடாகுமாக்கும்? எப்படி டேஸ்டா வைக்கும்? நீ தான் வச்சுக்கறணும் பேங்ட். சரி, காலேஜுக்கு போற, நல்லபடியா படி. படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஒன்னு ரெண்டு சொல்லிட்டு தெரியுறாங்க, பாத்துக்கிறேன். அண்ணே நான் அப்படி கிடையாது, நானும் படிக்கட்டே போறேன். நான் மட்டும் நம்ம ஆடாமைக்கு போறேன்னு சொன்னேன். ரொம்ப பண்ணிக்கிறேன்னு அம்படியே பாத்துக்க. இல்ல உண்மையே சொன்னேன். ரொம்ப தானே பண்ற. என்ன உன் பொண்டாட்டி வந்ததுல இருந்து வச்சுக்கிற முடியே வச்சுக்கிறேன். அப்புறம் இத்தனை நாள் லீவ் போட்டியா? 2 நாளா கடை வேற திறக்க போறோம். கடை திறப்புக்கு லீவ் கொடுப்பாங்களா என்ன? நீ பாப்பே, எங்க பிரின்சிபலை பத்தி உனக்கு தெரியவே இல்ல. அதெல்லாம் தாராளமா கொடுப்பாப்ல. எப்படி வாங்கிட்டு வர மட்டும் பாரு. இப்படி வாய் பேசிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் பிரின்சிபலை பத்தி அளந்து விட்டுக்கு இருக்க. உன் பிரின்சிபலை நான் பாக்கணுமே. நான் எப்படி ஏதாவது தப்பு செய்வேன் அப்ப வந்து பாப்பேன். நாங்களே இந்த ஆளை பார்த்தது கிடையாது. முகத்தையே காட்ட மாட்டாரு தெரியுமா? முகத்தை காட்டாம ஒரு பிரின்சிபலா? அட ஆமனே, தமிழ் போய் முத சீட்டு கேட்கும்போது கூட உன் முகத்தை காட்டல. ஆனா சீட்டை கொடுத்துட்டாரு. நல்ல மனசு நீ. அவருக்கு நல்ல மனசு, நல்ல மனசு. வளராத. சரி, எனக்காவது ஒரு நாள் எதிரியா தப்பு பண்ணி மாட்டுவல, அன்னைக்கு பாத்துக்கிடுவோம். நான் தான் நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன தப்பு பண்ணி மாட்டுவலன்னு ஒரு கேள்வி வேற. அதெல்லாம் எதுலையும் மாட்ட மாட்டேன். நீ கவலைப்படாம தைரியமா இருனே. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வரும், நீ கூட்டு போறேன். பாப்போம். முகத்தை காட்டாம ஒருத்தர் காலேஜ் வச்சு நடத்துறாருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இது பெரிய உலக அதிசயம். வச்சுக்கப்போ. சரி, நேராவது நாங்க கிளம்புறோம். உங்க கூட்டாளியில காணா? எல்லாம் காலேஜ்ல வந்து மீட் பண்ணிக்கலாம்னே. சரி, நீ முறையா படிக்க போறேன். நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னு நீ வாழ்த்து. இப்படி நேரம் மாடு மேய்க்க போயிருக்க? ரொம்ப பண்ணிக்கிறது அம்படி போடா. இல்ல நீ சொல்லும் போது சிரிப்புதே வந்துச்சு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன?